வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி சட்னி ரெசிபி. நல்லா பிங்க் கலரில் ஜொலிக்கிற இந்த சட்னியை நம்ம பீட்ரூட் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பீட்ரூட் சட்னியை நீங்கள் ரைஸ் கூட, இட்லி கூட, தோசை கூட, ஆப்பத்து கூட, இடியாப்பத்து கூட சாப்பிடலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இன்றைக்கி இருக்கிற நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா காய்கறிகள் சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுக்கும்போது அந்த வெஜிடபிளோட சத்து குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு அப்படியே லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பருப்பு பாதி பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 சிவப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பருப்பு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பெல்லாம் வறுக்கும் போது நீங்கள் ஃப்ளேமை ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் போதும். ஏன்னா நம்மளுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகணும். அதே மாதிரி வறுக்கும் போது கிளறிட்டே இருங்க, அப்போ தான் எல்லா சைடும் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம், ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு நம்ம துருவிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நாளை ட்ரை சாட்டே பண்ணிக்கலாம். மிகவும் நம்ம பீட்ரூட்டை தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுக்க போகிறோம். பீட்ரூட் சீக்கிரம் வேகிறதுக்காக தான் இந்த ட்ரை சாட்டே பண்ணுறோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி தேவைப்பட்டால் டாப்அப் பண்ணி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன துருவில் துருவினீங்கன்னா சீக்கிரம் பீட்ரூட் வெந்துடும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸை துருவிக்கிறதுனால எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த ரெசிபியில் நான் பூண்டு சேர்க்கலை. பட் உங்களுக்கு நிஜமாகவே பூண்டோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். சில பேர் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயும் சேர்த்து அரைச்சிப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தேங்காயும் சேர்க்கலை, பூண்டும் சேர்க்கலை. பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் அரைக்க முடியும். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பீட்ரூட் மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த பீட்ரூட் மிக்சர் அதுக்கப்புறம் வறுத்து வச்ச பருப்பெல்லாம் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைக்கும் போது சாதா தண்ணி சேர்க்குறதோட கடாயை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கடாயில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இப்போ இந்த மிக்சரை நல்லா மையாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த காரம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம், மீடியம் ஸ்பைசி தான். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் இன்கேஸ் சாதத்து கூட சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக்காக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொகையல் டெக்ஸ்சர் கிடைக்கும். நான் சொன்ன இந்த சட்னியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கூடவே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பைசி ரோஸ்டட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் மிளகா பொடியோ ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னி நீங்கள் உடனே கன்சியூம் பண்ண போகிறீங்கன்னா சூடான தாளிப்பை இந்த அரைச்ச பீட்ரூட் மேலே சேர்த்துட்டு கலரிட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வச்சு நாளைக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுதை இந்த தாளிப்போடு சேர்த்து திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடிக்கடி உங்கள் டயட்டில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து பண்ணுற நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருந்தால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தக்காளி வெங்காய சட்னிக்கே டஃப் கொடுக்குற இந்த சட்னி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye.